السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه الطاهرين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يتقبل الله من المتقين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்த வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் ஈருலக நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது என்றும் நிலவட்டுமாக. சத்திய நபியின் சத்திய வழி நடந்த உதம சஹாபா, தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், சுஹதாக்கள், இமாம்கள், நாதாக்கள் எல்லோரும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் வற்றா கருணையும் என்றும் நிறைவாக இறங்கட்டுமாக. ஆமீன். பெருந்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அமலே சாலிஹா ஒரு முஃமின் ஈமான் கொண்ட பின்னால் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த பின்னால் அவனுடைய வாழ்வில் அமலே சாலிஹா, சாலிஹான நல்ல அமல்கள் அதிகம் இடம்பெற வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே எடுத்துரைப்பார். சாலிஹான நல்ல அமல்களில் அது எந்த அமலாக இருந்தாலும், தொழுகையோ, நோன்போ, ஹஜ்ஜோ, ஜகாத்தோ, எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமல்கள் படைத்த ரப்பிற்காக வேண்டி ஒரு அடியான் செய்கிற பொழுது அது அல்லாஹ்விடத்திலே முக்கியத்துவம் பெறுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். செய்கின்ற செயல், அந்த செயல் என்பது முழுக்க முழுக்க உளப்பூர்வமாக செய்ய வேண்டும். உளப்பூர்வமாக ஒரு விஷயத்தை செய்கிற பொழுது அந்த செயல்பாடுகள் பல நேரங்களில் வரலாறுகளிலே இடம்பெறும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்காக வேண்டி தயாராகி கொண்டிருந்த சமயம் அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் அவர்களை அழைத்து கொண்டு ஹிஜ்ரத்திற்கு செல்வதற்காக வேண்டி நபி அவர்கள் தயாரான சமயத்திலே இரண்டு பேர்களுக்கும் தேவையான உணவு பதார்த்தங்களை ஏற்பாடு செய்வதற்குண்டான அந்த பொறுப்பு ஹஜ்ரத் அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளான அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. உணவெல்லாம் ரெடி பண்ணாங்க. உணவை எல்லாம் ரெடி பண்ண பின்னாடி அதை கட்ட வேண்டும். உணவை நம்ம பார்சல் கட்டுறோமா இல்லையா, அது மாதிரி அந்த உணவை கட்டி பாதுகாப்பாக அவர்களிடத்திலே கொடுத்து அனுப்ப வேண்டும். வீட்டிலே பார்க்கிறார்கள், கட்டுவதற்கான கயிறு எதுவும் இல்லை. இந்த வெளியில சந்தையில போய் கயிறு வாங்கினா என்ன ஆகும்? உணவை கட்டுவதற்காக வேண்டி கயிறு கேட்டு வாங்கினா அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அன்றைய காலகட்டத்தில் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் தான் பெரும்பாலும் பிரயாண ஜாமான்களையோ அல்லது உணவு பதார்த்தங்களையோ கட்டுவதற்காக வேண்டி கயிறு வாங்குவார்கள். அப்ப அவங்க வீட்டுல யாரோ பிரயாணத்துக்கு போறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவாங்க. வெளியில போய் இரண்டு பேர்களுக்கு உண்டான உணவை கட்டுவதற்காக வேண்டி கயிறு கேட்டா அது மக்கத்து காபிர்கள் இதை வைத்து அபூபக்கரும் அவருடைய தோழரான முஹம்மதுவும் பிரயாணப்படுகிறார்கள்,
ஹிஜ்ரத் செல்கிறார்கள் என்ற உண்மை ஒருவேளை தெரிய வந்துவிடும் என்பதால் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் என்ன செய்யல, சந்தைக்கு போகல, வீட்டிலேயே கயிறு இல்லை. ஆனால் கயிற்றை அவர்களுக்கு கயிற்றினுடைய தேவை இருக்கிறது, என உணவை கட்டணும். பார்க்கிறார்கள், எப்பொழுதுமே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இடுப்பில் 2 கயிறு இருக்கு. 2 கயிறு கட்டியிருப்பாங்களா? ஒரு கயிறு எதுக்குன்னா அவர்களுடைய ஆடையை இறுக்கமாக பிடித்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு கயிறு. வரலாறுகளிலே பாருங்கள், எல்லாம் எவ்வளவு ஆச்சரியமானது. இன்னொரு கயிறு எதற்கென்றால் அன்றைய காலகட்டத்திலே மாதவிடாய் வருகிற பொழுது அந்த மாதவிடாயினுடைய உபாதையிலிருந்து வழியிலிருந்து காத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு கயிறை இறுக்கமாக வயிற்றிலே கட்டி வைத்திருப்பார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2 கயிறுகளை கட்டி வைத்திருந்தார்கள். ஒன்று ஆடையை இறுக்கமாக கட்டுவதற்கும், இன்னொன்று மாதவிடாயினுடைய உபாதையிலிருந்து காத்துக் கொள்வதற்காக வேண்டியும் 2 கயிறுகள். இப்ப பாக்குறாங்க, வீட்லயும் கயிறு இல்ல, வெளியில போய் கேட்டா ஹிஜ்ரத்தினுடைய அந்த திட்டம் வெளியே தெரிஞ்சிடும், தெரியக்கூடாது. என்ன பண்றது? 2 கயிற்றில் ஒன்றை அவர்கள் அறுத்தெடுத்து அதன் மூலமாக அந்த உணவு பதார்த்தங்களை அவர்கள் கட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சம்பவம் நிகழ்வதற்கு முன்னால் வரை இது சம்பந்தமாக யாருக்கும் தெரியாது. இதற்கு பின்னால் இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தெரிந்த பின்னால் அதாத்துன் நிதாகைன், 2 கச்சை உடையவள், அதாவது 2 கயிறை உடையவள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுக்கு பட்டம் சூட்டுகிறார்கள். இது ஒரு சாதாரண நிகழ்வா தெரியலாம். இன்றைக்கு வரைக்கும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹர்களுடைய பெயரில் தாத்துன் நிதாகைன் என்பது உண்டு. காரணம், அவர்கள் செய்த ஒரு சிறிய அமல், ஒரு சின்ன விஷயம், ஆனால் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி, அல்லாஹ்வினுடைய நபியை பாதுகாப்பதற்காக வேண்டி, ஹிஜ்ரத்தினுடைய திட்டம் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி, தனக்கு மாதவிடாயினுடைய உபாதையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கயிறாக இருந்தாலும் அதை விட மிக நெருக்கடியான கட்டம் பெருமானாரை பாதுகாப்பது. அதற்காக வேண்டி அவர்கள் பயன்படுத்திய ஒற்றை கயிறு இன்றைக்கு வரைக்கும் வரலாற்றில் தாத்துன் நிதாகைன் என்று பெயர் எடுத்தார்கள். அஸ்மா பின்த் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதிலிருந்து நாம் என்ன பாடம்? ஒரு செயல், மார்க்கத்தில் நிறைய அமல்கள் செய்கிறோம் அல்லவா, செய்யக்கூடிய எல்லா அமல்களும் வரலாற்றில் இடம் பிடிப்பது இல்லை. ஆனால் எந்த செயல்கள் எல்லாம் வரலாற்றில் இடம் பெற்றிருக்கிறதோ அதுவெல்லாம், அந்த செயல்கள் எல்லாம் உளப்பூர்வமாக இறை அச்சத்தோடு செய்யப்பட்ட செயல்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், இன்னமா யதகப்பலுல்லாஹ் மினல் முத்தகீன். அல்லாஹ் கபூல் செய்வதெல்லாம், கபூல்னா என்ன? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம். உலகத்தில் எவ்வளவோ அமல்கள் எல்லா மனிதர்களும் செய்கிறார்கள், அப்படித்தான் நிறைய சாலிகான அமல்கள். சாலிகான அமல்கள் நிறைய செஞ்சாலும் அல்லாஹ்க்கு தெரியும், அல்லாஹ் பார்க்கிறான். ஆனால் எல்லா அமல்களையும் அல்லாஹ் என்ன செய்யறதில்லை, எடுத்துக் கொள்வது இல்லை. எல்லா அமல்களையும் கணக்குல கொண்டு வர்றது இல்லை. தகப்பல், அல்லாஹ் எந்த அமல்களை எடுத்துக் கொள்கிறான் என்றால் மினல் முத்தகீன், செய்யப்பட்ட அந்த செயல் உளப்பூர்வமாக இருக்கிறதா, படைச்ச ரப்பிற்காக வேண்டி இருக்கிறதா, அதில் அல்லாஹ்வினுடைய அச்சம் இருக்கிறதா, அல்லாஹ் அங்கே இருக்கிறானா என்று பார்த்துதான் அந்த செயலை அல்லாஹ் தஆலா எடுக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா அவங்க பேரு பல பேர்களுக்கு அவர்கள் பெயரே தெரியாது. அபூ ஹுரைரா என்பதுதான் அவர்களுடைய புனை பெயர். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் பூனையின் தந்தை. அபூ ஹுரைரானா, ஹுரைரானா பூனை. ஏன் அந்த பேர் வந்துச்சு? அந்த பெயர் ஏன் வந்தது? அபூ ஹுரைரா பல காலங்களே பசியாக பட்டினியாகத்தான் இருப்பார். அவர் எந்த ஊரு? யமன் தேசத்தை சார்ந்தவர். அவர் யமன் தேசத்தை சார்ந்தவர். மதீனாவிலே வந்து தங்குகிறார். சொந்தமாக வீடு கிடையாது, இருப்பதற்கு இடமில்லை. உடுத்திய உடையோடு வருகிறார். அன்றாடம் சாப்பிடுவதற்கு உணவில்லை. பல நேரங்களில் பசியாகத்தான் அபூ ஹுரைராவை சஹாபாக்கள் சந்திப்பார்கள். அந்த நிலையில் இருந்த அபூ ஹுரைரா, அவரிடம் சில பூனை குட்டிகள் வருகிறது. சில பூனை குட்டிகள் எடுத்து வளர்க்கிறார். இவர் பசியாக இருந்தாலும் அந்த பூனை குட்டிகளை பசியாக விட மாட்டார். அதன் மீது அவர் உள்ளார்ந்த அன்பு வைத்திருந்தார்.
பாசத்தை வெளிப்படுத்தினார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுற்றி அந்த பூனைகள் எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருக்குமா. இதை வைத்துதான் அவருக்கு பெயர் வந்தது அபூ ஹுரைரா என்று. புனை பெயராக இன்றைக்கும் அது அசல் பெயர் கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா. காரணம் என்ன? ஒரே செயல்தான். தான் பசியாக இருந்தாலும் தன்னோடு இருக்கக்கூடிய அந்த பூனை குட்டிகளை அவர் பசியாக இருக்க விடமாட்டார், உள்ளார்ந்த அன்பு வைத்திருந்தார். ஆக நாம் செய்யக்கூடிய செயல்களாக இருந்தாலும் சரி, ஒருவர் மீது வைக்கக்கூடிய நேசமாக இருந்தாலும் சரி, உளப்பூர்வமாக இருக்கிற பொழுது அது வரலாற்றிலே இடம்பெறும் என்பதற்கு இதுவெல்லாம் சான்றாக நாம் பார்க்கிறோம். நிறைய செஞ்சிருக்கிறாங்க, இந்த சமூகத்திற்காக வேண்டி நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார்கள், நிறைய சதகாக்கள். அதுல 2 விஷயம் மிக பிரபல்யமானது. ஏன்னா இன்னைக்கு அது இருக்குது, இன்றைக்கும் வரலாற்றில் இருக்கிறது என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். ஒன்று பேரே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வக்ஃப் செய்த கிணறு இன்றைக்கும் மதீனாவில் இருக்கிறது. மதீனாவுக்கு போனா இன்னைக்கும் அந்த கிணறு இருக்கிறது, அந்த கிணற்றிலே நீரூற்று வருகிறது. இன்றைக்கும் அவர்கள் வக்ஃப் செய்த அந்த கிணற்றிலிருந்து மக்கள் பிரயோஜனம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல இன்னொரு செய்தி என்னன்னா, அந்த மதீனத்து நகரிலே அவர்கள் வக்ஃப் செய்த அந்த கிணற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் அதை விட மதுரமான தண்ணீர் வரைக்கும் கிடைக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. எந்த காலகட்டத்தில் வக்ஃப் செஞ்சாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள். வருகிற பொழுது கடுமையான பஞ்ச நேரம், கடுமையான வெயில் நேரம். பல சஹாபாக்களுக்கு அந்த வெயில் ஒற்றுக்கொள்ளவில்லை, கடுமையான காய்ச்சல் எல்லாம் வந்தது. மதீனாவிலே உள்ளவர்களுக்கு அப்ப பஞ்ச நேரத்தில் எல்லா இடங்களிலும் தண்ணி இல்லை, தண்ணி கிடையாது. ஒரு யூதர் ஒருவர் அவன் வைத்திருந்த அந்த கிணற்றில் மாத்திரம்தான் தண்ணீர் இருந்தது. அங்கேதான் மதீனா நகரமே அங்கதான் தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. சஹாபாக்கள் கஷ்டப்பட்டாங்க, எல்லாத்துக்கும் தண்ணி கிடைக்காது. ஷிப்ட் முறையில தண்ணி கொடுத்துக்கிட்டு தான் யூதன், சும்மாலாம் கொடுக்கல, பணம் வாங்கி கொண்டு. பணம் இல்லை என்றால், பணம் திருகம் கொடுக்க வழி இல்லை அப்படின்னா என்ன செய்வானா, அவர்களுடைய விவசாய நிலத்திலிருந்து வரக்கூடிய பேரீச்சம்பழங்களை விலையாக பேசி அவன் தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தான். அதை கொடுக்க முடியாத சஹாபாக்கள், மக்கள் பல பேர்கள் சிரமப்பட்டார்கள் தண்ணீர் வாங்குவதற்கு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரகடனம் செய்கிறார்கள். என்ன பிரகடனம்? யூதனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிணற்றை யார் அல்லாஹ்விற்காக வேண்டி வாங்கி யார் அதை சதகா செய்கிறாரோ, அல்லாஹ்விற்காக வேண்டி சதகா செய்கிறாரோ அவருக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அவருடைய எல்லா பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும், இதற்கு பின்னால் அவர் செய்யக்கூடிய சிறிய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்கும், நாளை சொர்க்கம் கிடைப்பதற்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனம் செய்கிறார்கள். அதே சஹாபாக்கள் முயற்சி பண்ணாங்க, முடியல. யூதன் அதை கொடுக்கிற மாதிரி இல்லை, அவன் வைக்கிற டிமாண்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகிறார்கள், எவ்வளவுக்கு வேணும்? 100 திரகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது, கூட்டிக் கொண்டே போகிறார்கள். 100, 200, 300 அப்படியே போய் மறுத்து கொண்டே இருக்கிறான். 1000 முடியாது. 1000 திரகம் என்பது அன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய பணம் அது, எவ்வளவு பெரிய பணம் அது. 1000 திரகம் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டான். 1000 அப்படியே போது 10,000 வரை வருகிறது. அந்த யூதன் அந்த கிணற்றை கொடுப்பதற்கு அவன் இறங்கி வரவில்லை. கொடுக்க கூடாது என்ற முடிவில், கொடுக்க கூடாது என்ற முடிவிலே யூதன் இருக்கிறான். வாங்கியாக வேண்டும் என்று முடிவில் உஸ்மான் இருக்கிறார். கடைசியில் ஜெயித்தது யார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 32,000 திர்ஹம். எவ்வளவு? 32,000 திர்ஹம். அவனுக்கு அதுக்கு மேல அந்த யூதனால நிக்க முடியாது. ஏன்னா 32,000 திர்ஹம் மொத்தம் வச்சிருந்தானா அந்த ஊர்ல அவன் தான் பெரிய பணக்காரன். சரியா? ஒரு கிணறு, இந்த கிணற்றின் மூலமாக மிகப்பெரிய கோடீஸ்வரனாக கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது என்று யூதன் பார்த்தான். ஆனால் உஸ்மான் என்ன பார்த்தால், இந்த ஒரு கிணற்றின் மூலமாக நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். எந்த ஒரு நல்ல அமலை செய்தாலும் உளப்பூர்வமாக நாம் செய்கிற பொழுது அதனுடைய வேல்யூ வேற. 32,000 திரகங்கள் கொடுத்து வாங்கிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கிணறு வேற. உஸ்மான் 1400 சொச்சம் வருடங்களை தாண்டி இன்றைக்கு மதீனாவில் இருக்கிறது. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த கிணற்றில் நீரற்று எதிரே கிடையாது. நீரூற்று பெருகிக் கொண்டே இருக்கிறது. மக்கள் பயன்படுத்துகிறார்கள். வக்ஃப் என்று சொல்கிறோமே, இறந்த பின்னாலும் வாழும் நல்லறம்
இதுதான் அவர்கள் இறந்து எத்தனை 1000 வருஷத்துக்கு 1400 வருஷம் ஆச்சு இல்ல. அவர்கள் இறந்த பின்னாலும் இன்றைக்கும் அவர்கள் ரப்பு செய்த அந்த கிணறு இன்றைக்கும் மக்களுக்கு பலனளித்துக் கொண்டிருக்கிறது என்றால் செய்த செயல் என்பது 32,000 கொடுத்தாங்க அப்படிங்கிற எண்ணிக்கை அதை அவங்க விரும்பல. 32,000 திரகம் கொடுத்து வாங்கின அப்படின்னு அந்த பெருமையை அவர்கள் விரும்பல. 32,000 திரகம் நான் கொடுத்தாலும் எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்லை, நான் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை என்னால் பெற முடியும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பெருமானார் பொருட்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த உளப்பூர்வமான இந்த எண்ணம் தான் இன்றைக்கு வரைக்கும் வரலாற்றிலே அந்த கிணறு இடம்பெற்று இருக்கிறது. இரண்டாவது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தோட்டத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வக்ஃப் செய்கிறாங்க. இன்னைக்கும் அந்த இடம் இருக்கிறது. எங்க இருக்கு தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்கி கொடுத்த அந்த தோட்டம் இன்றைக்கு மதீனாவிலே மஸ்ஜித் நபவியிலிருந்து சரியா 1/2 கிலோமீட்டர். இன்றைக்கு 4 ஸ்டார் ஹோட்டலா ஒன்று இருக்குது. வக்ஃப் உஸ்மான், அது பேர் என்னதான்? வக்ஃப் உஸ்மான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வக்ஃப் செய்த இடத்தில் கட்டப்பட்ட ஹோட்டல் அது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. மதீனா எல்லாத்துக்கும் தெரியும். இமாம் புகாரி அவர்களுடைய பெயரில் ஒரு பள்ளிவாசல். மஸ்ஜித் நபவிக்கும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பள்ளிவாசலுக்கு மத்தியில் இந்த ஹோட்டல் இன்னைக்கு 4 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. வக்ஃப் உஸ்மான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்கி கொடுத்த வக்ஃபுடைய அந்த நிலத்தில் இன்றைக்கும் அவர்கள் பெயரால் ஒரு ஹோட்டல் இன்றைக்கும் நீங்கி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் மஸ்ஜித் நபவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் செலவு செய்யப்படுகிறது. இன்றைக்கு வரலாற்றை பார்க்கிறோமா இல்லையா? குறிப்புகளில் பார்க்கிறோமா இல்லையா? இதெல்லாம் எதை குறிக்கிறது? எத்தனை 1000 வருடங்களுக்கு முன்னால் அவர்கள் செய்த அந்த அமல் அல்லாஹ் அதை கபூல் செய்து விட்டான் என்பதற்குண்டான நிதர்சனமான சான்று இது. ஏன் கபூல் செய்தான்? செய்கின்ற அமல், செய்கின்ற சதகா எதுவாக இருந்தாலும் சரி உளப்பூர்வமாக செய்ய வேண்டும். உளப்பூர்வமாக செய்ய வேண்டும். கடைசியாக ஒரு நிகழ்வை சொல்கிறேன். உமையா ஹலீஃபாக்கள், நிறைய ஹலீஃபாக்கள் வந்தாங்க. அப்பாசிய உமையா ஹலீஃபாக்கள், அப்பாசிய ஹலீஃபாக்கள், நிறைய ஹலீஃபாக்கள் பின்னாடி வந்தாங்க. குலஃபாய் ராஷிதீன், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப 4 ஹலீஃபாக்களுக்கு பின்னால் நிறைய ஹலீஃபாக்கள் குடும்ப ஆட்சியில நிறைய இருந்தது. உமையா குடும்பம், அப்பாசிய குடும்பங்கள்லாம் ஆட்சி பண்ணது. இதுல உமையாக்கள் மிக பிரசித்தமானவர்கள். அவங்க மேல நிறைய மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் சரி, நிறைய மாற்று கருத்துக்கள் அவர்களுக்கு உண்டு. சுகமோகமா வாழ்ந்தாங்க, நிறைய உண்டு. ஆனால் உமையா ஹலீஃபாக்களுடைய காலத்தில் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஒட்டுமொத்த உலகத்தையும் சென்றடைந்தது. அவர்களுடைய வம்சாவளியிலே ஒருத்தர் இருந்தார், அப்துல் ரஹ்மான் அஸ்-ஸகர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தார். அஸ்-ஸகர் குறைஷி. அப்துல் ரஹ்மான் என்பது அவருடைய பெயர். ஸகர் என்றால் ராஜாலின்னு சொல்லுவாங்க, தந்திரமிக்கவர், குறைஷி வம்சத்தை சார்ந்தவர். ஸ்பெயினில் இஸ்லாம் வருவதற்கு காரணமாக இருந்தவர் அவர்தான். ஐரோப்பால ஸ்பெயின் நாடு இஸ்லாமிய மயமாக ஆவதற்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா இந்த அப்துல் ரஹ்மான் அஸ்-ஸகர். நடந்தே சென்றாராம், கிட்டத்தட்ட 6 வருடங்கள் நடந்தே சென்றார். ஸ்பெயினுடைய அப்போதைய தலைநகர் அந்தலுஸுக்கு போனாரு. அவர் சென்ற பின்னால் ஸ்பெயின் நகரமே ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடாக மாறியது. வரலாற்றிலே பார்க்கிறோம். இதில் செய்தி என்னவென்றால், போனவர் அங்கே தங்கிட்டார். பல வருட காலங்கள் அவர் மக்கா மதீனாவுக்கு வரல, அங்கே தங்கிட்டார். அங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு 2 சகோதரிகள் உண்டு. அஸ்பர், இன்னொருத்தங்க அமத்துர் ரஹ்மான். 2 சகோதரிகள். சகோதரனை பல வருடங்களாக பிரிந்து அந்த 2 சகோதரிகளும் வாடுகிறார்கள். பார்க்க முடியல. இப்பெல்லாம் எல்லாம் கையில மொபைல் இருக்குது, எங்க இருந்தாலும் செஞ்சிடலாம், வீடியோ காலை போட்டு பார்த்துடலாம், எதனால பண்ணிடலாம். அப்ப அதுக்கு வழி இல்லை. அவர் ஐரோப்பாவில் இருக்கிறார். பல மாதக்கணக்காக வருடக்கணக்காக அங்க போகணும், பிரயாணம். பார்ப்பதற்கு வழி இல்லை. சகோதரரை தேடுகிறார்கள். சொல்றாங்க, எப்படியாச்சும் அவரை பார்த்துடணும், உங்களை கூட்டு போங்க ஐரோப்பாவுக்கு. குடும்பத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, இல்ல அதெல்லாம் முடியாது, நாங்க கூட்டு போயிருவோம், நீங்கள் வயது முதிர்ந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள், போற வழியில உங்களுக்கு ஏதாச்சும் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, உங்களால் அவ்வளவு தூரம் பிரயாணம் செய்ய முடியாது என்பதாக மறுத்து விடுகிறார்கள். அப்ப கடைசி என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய சகோதரருக்கு அன்பளிப்புகளை கொஞ்சம் அனுப்பி வைக்கிறாங்க. அன்பளிப்பு என்ன அன்பளிப்பு? அவர்களுடைய பாட்டனார்கள் மர்வான் என்று ஒருவர் இருந்தார், மிகப்பெரிய ஹலீஃபாவாக இருந்தார் இஸ்லாமிய ஆட்சியில். அந்த மர்வான் பயன்படுத்திய அரசனுடைய அசா, கம்பு, இன்னைக்கு செங்கோல் சொல்றாங்களா இல்லையா, அது மாதிரி ஒரு அசா,
அவர் பயன்படுத்திய சட்டை, அவர் மேலே போர்த்திய போர்வை, இதெல்லாம் என்ன செய்யறாங்க, எடுத்து பேக்கெட் பண்ணி மாதுளம் பழம் இருக்கா இல்லையா, மாதுளம் பழங்கள் இதையும் சேர்த்து யாருக்கு அனுப்பிச்சிடறான்? ஸ்பெயின்ல ஐரோப்பா நகரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரனுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். போய் சேருகிறது. அரசவையிலே இந்த அப்துல் ரஹ்மான் அசஃபர் இருக்கிறார், சந்தோஷப்படுகிறார். இப்ப அசாவை இருக்கிறார். பொதுவாக அவருடைய பழக்கம் எது வந்தாலும் கொடுத்து தானே செய்வார், மந்திரிகளுக்கு கூட இருப்பவங்களுக்கு கொடுப்பார். அன்பளிப்புகளை பார்க்கிறார். கொடுக்கக்கூடிய பொருள் என்று எதுவுமே இல்லை, மாதுளம் பழத்தை தவிர. இரண்டால் மற்ற எல்லாமே அவருடைய வம்சாவளி பொருளா இருக்குது. அசா, அவருடைய பாட்டனார் அடைந்திருந்த சட்டை, பாட்டனார் அரசவையில் அவர் போட்டு இருக்கக்கூடிய போர்வை, இதெல்லாம் கொடுக்க முடியாது. மாதுளம் கனிகள் இருக்கா இல்லையா, இந்த மாதுளம் கனிகளை அரசவையில உள்ள மந்திரிகளுக்கு அவர் என்ன செய்யறார், பகிர்ந்து கொடுக்கிறார். நன்றாக ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், அதுவரைக்கும் ஐரோப்பாவிலே மாதுளம் பழம் கிடையாது. அதுவரைக்கும் ஐரோப்பாவிலே மாதுளம் பழம் கிடையாது. மாதுளம் பழம் இந்த சகோதரிகள் எங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்கன்னா டெமாஸ்கஸ்ல வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஐரோப்பாவிலே மாதுளம் பழம் அது வரைக்கும் கிடையாது, வரலாற்றை பார்க்கலாம். அப்ப அரசவையிலே உள்ள மந்திரிகள் எல்லாம் அதை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒருவர் சாப்பிடல, அதை எடுத்து பாக்கெட்ல போடுறாரு. வரலாறு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாக்கெட்ல போடுறாரு. பாக்கெட்ல போட்டுட்டு பக்கத்தில் உள்ளவர்கிட்ட என்ன செய்யறாரு, கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுக் கொள்கிறார். அவருடைய பழத்தை அவர் சாப்பிடவில்லை. அரசவை கலைகிறது, அவரும் சென்று விட்டார். அரசவை கலைகிறது, அவரும் சென்று விட்டார். போனவர் சரியாக 3 வருடம் கழித்து திரும்ப வருகிறார். 3 வருடம் கழித்து திரும்ப வருகிறார். வருகிற பொழுது பல கூடைகளில் மாதுளம் பழங்கள் நிறைந்த கூடைகளை கொண்டு வருகிறார். என்னன்னா, ஒரு மரத்தை வாங்கிட்டு போனார்ல, பார்க்கிறார் ஐரோப்பாவில் அது வரைக்கும் அந்த பழம் கிடையாது. சுவை நல்லா இருக்குது, பக்கத்துல வாங்கி சாப்பிட்டா சுவை நல்லா இருக்குது. அப்ப என்ன பண்றாரு, இந்த பழம் நம்முடைய நாட்டிலும் விளைய வேண்டும், விளைவிக்கப்பட வேண்டும், நம்முடைய நாட்டு மக்களுக்கும் இந்த பழம் கிடைக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்கிறார். ஒரு பழத்தை எடுத்து செல்கிறார், அதை விதைக்கிறார். அந்த விதைக்கப்பட்ட பின்னால் 3 வருட காலங்களாக அதை பாதுகாத்து அதிலிருந்து வரக்கூடிய கனிகளை எல்லாம் ஒரு கூடையில வச்சுட்டு எங்க வர்றார், திரும்ப அப்துல் ரஹ்மான் அசாக்கர்தே வர்றார், வந்து கொடுக்கிறார். ஆச்சரியம் அவருக்கு. திரும்ப மாதுளம் பழம் எங்கிருந்து வந்தது? சகோதரிகள் அனுப்பி வைத்தார்களா? இல்லை, சகோதரிகள் எல்லாம் அனுப்பி வைக்கவில்லை. நான் தான் இதை விளைச்சல் செய்தேன், விளைய வச்சு நான் தான் அறுவடை செய்தேன். விஷயத்தை சொல்கிறார், என்னுடைய நாட்டு மக்களுக்கும் ஸ்பெயினிலே வாழக்கூடிய நாட்டு மக்களுக்கும் இந்த பழம் கிடைக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். 3 வருட காலங்கள் இதற்காக வேண்டி உழைத்து வைக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களை, இன்றைக்கு கிரானடான்னு சொல்றாங்கல்ல, ஹோம் கிரானட் என்பது மாதுளம் பழத்தினுடைய அந்த ஸ்பெயின்ல ஹோம் கிரானட் என்று சொல்லக்கூடிய மிக பிரபல்யமான மாதுளம் பழம் சம்பந்தப்பட்ட அந்த பெயர் எங்கிருந்து வந்தது தெரியுமா? கிரானடான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா கிரானடா அப்படிங்கிறது ஐரோப்பிய ஸ்பானிஷனுடைய அந்த வார்த்தை, இங்கிலீஷ் கிடையாது. வரலாறு என்னவென்றால், ஐரோப்பா நகரத்திற்கு, ஐரோப்பா அந்த நாட்டிற்கே மாதுளம் பழம் கிடைத்ததற்கு ஒரு நபர் காரணமாக இருந்தார். இன்றைக்கும் மாதுளம் பழம் அங்கே இன்றைக்கு மற்ற நாடுகளை விட மிக தாராளமாக கிடைக்கிறது என்றால் செய்தி நாம் சொல்ல வருவது ஒன்றே ஒன்றுதான். உணப்பூர்வமாக வாங்கினார்ல, நல்ல கவனிங்க, வாங்கினார்ல, நல்ல டேஸ்டா இருக்குது அப்படின்னு அவர் சாப்பிட்டுருந்தாருன்னா முடிஞ்சு, அவ்வளவுதானே, சாப்பிட்டாரு முடிஞ்சு. ஆனால் அவர் என்ன செய்கிறார், அவர் சாப்பிடாம நம்ம சாப்பிட்டா மட்டும் போதாது, நம் நாட்டு மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கா இல்லையா, உளப்பூர்வமாக அவர் செய்த அந்த ஒரு காரியம் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அவருடைய பெயரிலேயே அந்த ஹோம் கிரானட் இருக்கிறது என்பதாக சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, வரலாற்றிலே நாம் இடம்பெறக்கூடிய பல நிகழ்வுகள் இருக்கா இல்லையா, அந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் செய்யப்படக்கூடிய அந்த செயல்ல ஒன்னே ஒன்று இருக்கும். என்ன இருக்கும்? அதை தக்குவாவோடு உளப்பூர்வமாக செய்திருப்பார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் தான் வரலாற்றில் இடம்பெறும் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், முதல்ல நம்ம ஓதுற வசனம் தான், இன்னமா தகப்பலுல்லாஹ், அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எடுக்கக்கூடிய, நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல்கள் இருக்கா இல்லையா, இப்படிப்பட்ட செயல் ஏற்றுக்கிடுவான். அல்லாஹ் தான் ஈமான் கொள்ள சொன்னான், ஈமான் கொண்டுட்டு அல்லாஹ் சாலிஹான அமல் செய்ய சொல்றான், சாலிஹான அமல் செய்யும். சாலிஹான அமல் அல்லாஹ் செஞ்சுட்டு நீ துஆ கேட்கிற, அல்லாஹ் தான் சொல்றான், ரப்பனா தகப்பல் மின்னா, கேட்கிறமா இல்லையா? இந்த துஆ கேட்டது யாரு? ரப்பனா தகப்பல் மின்னா துஆ கேட்டது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். காபத்துல்லாவை கட்டிய பின்னால்
உலக மக்களே, இன்றைக்கு உலகத்திலே உள்ள அத்தனை முஸ்லிம்களும் இன்றைக்கு ஹஜ் செய்கிறாளா இல்லையா? ஹஜ் செய்கிறாங்கல்ல. அதற்கு காரணமாக இருந்தவர் ஹஜ்ஜினுடைய அமல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தவர்கள் தான். ஹஜ் காபாவை கட்டிட்டு அவங்க செஞ்ச முதல் துஆவே அதான், ரப்பனா தகப்பல் மின்னா. நம்மளும் செய்யணும். எல்லா அமல்களுக்கு பின்னாடி யா அல்லாஹ் அமல் செஞ்சுட்டேன், அந்த அமலை ஏத்துக்கோ. துஆ செய்யணுமா இல்லையா? அமலை ஏத்துக்கோன்னு துஆ செய்யறது பெரிய விஷயம் இல்லதான், அல்லாஹ் தான் கேட்கிறோம். ஆனால் அதற்கு முன்னால் அந்த அமலில் என்ன வேண்டும்? அமல் என்ன வேண்டும்? தக்வா, அச்சம் என்பது வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்தான். ரப்பனா தகப்பல் மின்னான்னு சொன்ன பின்னாடி அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா இல்லையா? ஏன் ஏத்துக்கிட்டான்? அவர்கள் அல்லாஹ்வினுடைய கட்டிடத்தை கட்டினார்கள். ஏன் கட்டினார்கள் என்றால் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக வேண்டி கட்டினார்கள். நம்ம கட்டிட்டோம், நம்ம உலகத்துல நம்ம பெரிய புகழ் பெறலாம், பின்னால் வரக்கூடிய மக்கள் தான் நம்மளை புகழ்ந்து பேசுவாங்க, அப்படிலாம் அவங்களுடைய எண்ணம் கிடையாது. அல்லாஹ் சொன்னா அவன் நினைச்சுக்கலாம்ல, அல்லாஹ்க்கு என்ன ஆச்சு? யாருமே கிடையாது. நம்ம ஒரு வீடு வாங்குறோம், எங்க வாங்குவோம்? ஒரு வீடு வாங்குறோம், மக்கள் நிறைந்த பகுதியில் தானே வீடு வாங்குவோம். யாருமே இல்லாத வனாந்தரத்தில் போய் ஒரு வீடு வெட்டிக்கிட்டு இருக்காரு, என்ன சொல்லுவோம்? பைத்தியக்காரன் சொல்லுவோம். அல்லாஹ் அப்படிதான் செய்ய சொன்னான். யாருமே இல்லாத ஒரு பாலைவனத்தில் தான் காபாவை கட்ட சொல்கிறார். அவங்க அல்லாஹ் கேட்டுக்கலாம்ல. அதாவது அவங்க கெட்டுறாங்க கட்டல ரெண்டாவது ஒரு வார்த்தை, யா அல்லாஹ் யாருமே இங்க இல்லையே, யார் வந்து தொடுவா, ஏன் இங்க கட்ட சொல்ற? கேட்கலாம்ல. அவங்க கேட்கல. ஏன் கேட்கல? சொல்றது அல்லாஹ். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்ன பின்னால் அந்த கேள்வி வரவே கூடாது, என்ன வரக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டாங்க செய்யற, அவ்வளவுதான். இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு உளப்பூர்வம், அல்லாஹ் சொல்லிட்டான செய்யற, இதுதான் தக்வா. மறுபேச்சு பேசாமல் சொன்னதை அப்படியே செய்வதற்கு பயதான். வேற தக்குவான என்னங்க? தக்குவான ரொம்ப அப்படியே பயபக்தியா அது போயிடும். சில நேரங்கள் என்ன செய்யும்? தக்குவா கூடும் குறையும். அது வந்து அது வேற லெவல், அது வேற கட்டம். அது நம்ம அங்க போகணும். இறையச்சம் என்பதற்கு நாம் எப்படி அதை புரிந்து கொள்வதென்றால், அல்லாஹ் சொன்னாலும் செய்யற, அவ்வளவுதான். அதுக்கு தக்குவா. அல்லாஹ் சொல்ற வேற எந்த இது உள்ள கிடையாது. முகஸ்துதி கிடையாது, பொறாமை கிடையாது, போட்டி கிடையாது, அடுத்தவன் பார்க்கலாம், எதுவுமே கிடையாது. அப்படிதானே? நேற்று குர்பானி கொடுத்தமா இல்லையா? இன்னைக்கு குர்பானி கொடுக்கறமா இல்லையா? என்ன காரணம்? பெரிய ஆடு வாங்கி எவ்வளவு பெரிய ஆடு கொடுத்துருக்கிறாரு. அல்லாஹ் அதை பார்க்க, அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான், நான் அதை பார்க்கறது இல்ல. நீ 30,000 ஆடு வாங்கினியா, அதை பார்க்கறது இல்ல. எவ்வளவு கறி வந்துச்சு, அல்லாஹ் அதை பார்க்கறது இல்ல. எவ்வளவு ரத்தம் ஓட்டப்பட்டுச்சு, அதை பார்க்கறது இல்ல. வலாக்கியனாலு தக்வா. ஆனா எதை பார்க்கற அல்லாஹ்? இறையச்சம். இறையச்சத்தை பாவனுடைய உள்ளம் என்ன, உள்ள என்ன விரும்புது? இந்த ஆட்டை, இந்த குர்பானியை நான் வேறு எதற்காக வேண்டியும் இல்லை, அல்லாஹ் சொன்னா செய்ய, அவ்வளவுதான். இந்த எண்ணம் நம்ம அப்படிதான் குர்பானி கொடுத்துருக்கோம். இந்த எண்ணம், இந்த தக்வா, இந்த உளப்பூர்வம் நாம் செய்கின்ற எல்லா அமல்களிலும் இருந்தால், நம் அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி ரப்பனா தகப்பல் மின்னான்னு துஆ கேட்டா அல்லாஹ் அந்த அமலை அவருடைய வலது கரம் கொண்டு அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படிப்பட்ட நன்மக்களாக செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யக்கூடியவர்களாக, உளப்பூர்வமாக செய்யக்கூடியவர்களாக, படைத்த படைப்புகளுக்காக இல்லாமல் படைத்த ரப்பிற்காக வேண்டி செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அன்புரிவானாக. ஆமீன்.